ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து டாக்கருடைய இன்ட்ரொடக்ஷன் அப்புறமா இன்ஸ்டாலேஷன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்கர் டெக்னாலஜியில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸ், கண்டெய்னர்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டாக்கர் டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஸ்லைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டில் இருந்தேன். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தப்போ ஏற்கனவே யாரோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ slideshare.net. ஸோ இந்த லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஸ்லைட்ஷேரோடைய கமெண்ட் செக்ஷனை பார்த்துடாதீங்க, இப்பயே வார்னிங் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது வர்ச்சுவல் மிஷின் டெக்னாலஜிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. ஸோ பேசிக்கலாக ஒரு அப்ளிகேஷன், ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட், அமேசான், இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஹலோ வேர்ல்டு அப்ளிகேஷனாக இருக்கட்டும். ஸோ இதை வந்து சர்வரில் ஹோஸ்ட் பண்ணோன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்கல் சர்வரில் அந்த அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது இதை டெப்ளாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப காஸ்ட், வேஸ்டட் ரிசோர்ஸஸ், அப்புறமா ஸ்கேலிங் அண்ட் மைக்ரேஷனுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வர்ச்சுவல் மிஷின் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஹைப்பர்வைசர்ஸ், ஒரேக்கல் விஎம் ஆர் விஎம்வேர். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஏற்கனவே எனக்ஸா நெட்ஒர்க்லையா ஏதோ ஒரு பிளேலிஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் வர்ச்சுவல் மிஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இருந்தாலும் இங்கே நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும். ஸோ இந்த ஃபிசிக்கல் சர்வரில் ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், நிறைய பேர் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே ஹைப்பர்வைசர் இருக்கும், அதாவது ஒரேக்கல் வர்ச்சுவல் பாக்ஸ் ஆர் விஎம்வேர். ஸோ இந்த விஎம்வேர்க்குள்ளே செப்பரேட்டான கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கும், காலி, உபுண்டு, பேரட் ஆர் வாட்எவர். ஸோ இது தான் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக நாம் வந்து யூஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளவுட்லலாம் டெப்ளாய்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் பெனிஃபிட்ஸ். ஸோ இதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ சிபியூ அலோகேஷனெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு இவ்வளோ சிபியூ அலோகேஷன் இருக்கும், ரன் டைமில் இவ்வளோ ஸ்டோரேஜ், இவ்வளோ ரேம் வந்து யூட்டிலைசேஷனில் இருக்கும். ஸோ கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே வேஸ்டட் ரிசோர்ஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணலனாலும், அந்த பர்டிகுலர் மிஷினை வந்து ரன் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஸ்பேஸை வந்து ஆக்கியூபை பண்ணி வச்சுருக்கோம் ரேமில். ஸோ அதுதான் மெயின் ட்ராபேக் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ். அப்புறமா அப்ளிகேஷன் போர்ட்டபிலிட்டி இஸ் நாட் கேரண்டீட். இப்போ ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய கெஸ்ட் வர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த வர்ச்சுவல் மிஷினை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வேறு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டெப்ளாய் பண்ணும்போது, அதாவது இம்போர்ட் பண்ணும்போது அங்கே வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் விஎம். ஸோ இதோடைய அடுத்த கட்ட ஃப்யூச்சர் டெக்னாலஜி தான் கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ என்னுடைய சிஸ்டமில் விண்டோஸ் வந்து ஹோஸ்ட்டாக இருக்குது. அதாவது விண்டோஸ் கர்னல் மேலே டைரெக்டாக நான் வந்து கண்டெய்னர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபின், இது வந்து ஒரு லைட் வெயிட் லினக்ஸ் ஓஎஸ் இது. ஸோ ஆல்ஃபினை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுப்பேன், உபுண்டுவை வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சுப்பேன், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரை கூட நான் வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி ஆர் என்ஜினிக்ஸை கூட ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷினில் வந்து டாம்கேட் ஆர் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அந்த பர்டிகுலர் வர்ச்சுவல் மிஷினில். ஆனால் கண்டெய்னரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏற்கனவே அதுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸும் இருக்கும். ஸோ இது தான் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் தி கண்டெய்னர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸ் தி சேம் ஓஎஸ் கர்னல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோஸ் கர்னல் மேலே நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ்க்கு சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா, டிபெண்டன்சிஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹோஸ்ட்டில் இருக்கிற டிபெண்டன்சிஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லினக்ஸ் சிஸ்டமில் நீங்கள் வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, ஸோ அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கும். அப்படியே கர்னலில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் அப்படியே ரீயூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு டிப்பிக்கல் வர்ச்சுவல் மிஷினுக்கு கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து டாக்கர்ஸ் இருக்குது, ரைட் சைடில் வந்து ஹைப்பர்வைசர், அதாவது வர்ச்சுவல் மிஷின். ஸோ இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உங்களுடைய ஹார்ட்வேர் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் தி ஹோஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அந்த ஹோஸ்ட் ஓஎஸில் நீங்கள் வந்து வர்ச்சுவல் மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதாவது ஒரேக்கல், விஎம்வேர் அந்த மாதிரி. ஸோ
அங்கே வந்து நீங்கள் வந்து கெஸ்ட் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த கெஸ்ட் ஓஎஸில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோஸ்ட் ஓஎஸ் இருக்குது. ஹோஸ்ட் ஓஎஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டாக்கர் அப்படிங்கிற ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் கண்டெய்னர்ஸை வந்து நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ஸில் இந்த அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ வேறு கண்டெய்னரில் வேறு அப்ளிகேஷன் இருக்கும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டான டெக்னாலஜி இது. ஸோ கண்டெய்னர்ஸ் அண்ட் விஎம்ஸை டுகெதர் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமான அட்வான்டேஜஸ் ப்ரோஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டெக்னாலஜியும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டயக்ராம் தான் இது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹைப்பர்வைசர், அதாவது விஎம்வேர் ஏதோ ஒன்று இருக்குது. அந்த விஎம்வேர்க்குள்ளே ஒரு கெஸ்ட் ஓஎஸ் இருக்குது. அந்த கெஸ்ட் ஓஎஸ்க்குள்ளே டாக்கர் இருக்குது. ஸோ இந்த டாக்கருக்குள்ளே நாம் வந்து கண்டெய்னர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸை வந்து டெப்ளாய் பண்ணுறோம். ஸோ இம்பார்ட்டண்ட் கீ பெனிஃபிட்ஸ் டாக்கர்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கண்டிப்பாக ஸ்பீட். இப்போது நீங்கள் வந்து ஒரு லினக்ஸ் இமேஜை வந்து புல் பண்ணணும். ஸோ ஒரு இமிடியேட்டாக நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வரை வந்து ரன் பண்ணணுன்னா டாக்கர்ஸை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நோ ஓஎஸ் டு பூட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வெப் சர்வரை வந்து ரன் பண்ண போகிறேன். அது வந்து ஓஎஸ்ஸே இல்லாமல், அதாவது அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸை மட்டும் தான் புல் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகுது. இன்னொன்று மெயின் வந்து போர்ட்டபிலிட்டி. ஸோ ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டாக்கர் வந்து அந்த பர்டிகுலர் கண்டெய்னரை வந்து நான் வேறு யாருக்காச்சும் சென்ட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணலாம். இப்போ வர்ச்சுவல் மிஷின்ஸில் எப்படி நம்ம வர்ச்சுவல் மிஷின்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அதே மாதிரி டாக்கர்ஸ்லேயும் நாம் வந்து இமேஜஸ் ஆர் கண்டெய்னர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சி, லெஸ் ஓஎஸ் ஓவர் ஹெட், அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால. ஸோ இப்போ வந்து நாம் வந்து ப்ராக்டிக்கலாக வரலாம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு போகலாம். ஸோ டாக்கரை எப்படி விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்? டாக்கர் ஃபார் விண்டோஸ். ஸோ டாக்கர் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே வரும், இன்ஸ்டால் டாக்கர் டெஸ்க்டாப் ஆன் விண்டோஸ் அப்படின்னு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஃப்ரம் டாக்கர் ஹப் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து போனீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் டாக்கர் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 1 GB ஃபைல் இது. ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எங்கே இருக்குது, சாரி டவுன்லோட் பண்ண EXE ஃபைல் இங்கே பார்த்தீங்கன்னா 915 MB இருக்குது. ஸோ இன்ஸ்டாலேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆரம்பத்தில் இந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகும். ஸோ இதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கும். நான் வந்து வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஸோ பேக்கேஜஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லேயே விடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போது. ஓகே கைஸ், நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் இஸ் ரன்னிங் அப்படின்னு வரணும். சில சமயம் டாக்கர் டெஸ்க்டாப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டாக்கர் டீமன் வந்து ரன்னு இருக்குது. அதை தான் நான் வந்து டீமன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டாக்கர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதர் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பவர்ஷெல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் வந்து டாக்கர் வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ டாக்கர் வெர்ஷனை வந்து கரண்ட் வெர்ஷன் வந்து எது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோடைய டீட்டெயில்ஸ் வரும், ஏபிஐ வெர்ஷன் அண்டு இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் டாக்கர் இமேஜை வந்து ரன் பண்ணலாம். ஸோ டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோ மெசேஜஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் வந்து பார்த்தோன்னா unable to find image hello world latest locally, அதாவது நம்மளுடைய லோக்கல் மிஷினில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இமேஜ் வந்து இல்லை. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு லைனுடைய இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து இன் கான்ட்ராஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் வந்து பார்த்தோன்னா வர்ச்சுவல் மிஷினில் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது 2 இமேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து உபுண்டு இருக்குது, இன்னொன்று வந்து காலி லினக்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் இது வந்து ஆக்சுவலாக ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து அதே தான் ட்ரை பண்ணியிருக்கு. ஸோ டாக்கருடைய லோக்கல் ரெபாசிட்டரியில் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இமேஜ் இருக்குன்னு பார்க்கும். அப்படி இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா லேட்டஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிங் ஃப்ரம் லைப்ரரி ஹலோ வேர்ல்டு. ஆக்சுவலாக இந்த புல் வந்து எங்கேருந்து ஒர்க் ஆகுதுன்னா டாக்கர் ஹப்பில் இருந்து. ஸோ டாக்கர்
image hello world. ஸோ எல்லா இமேஜஸும் அஃபிஷியல் இமேஜஸ் வந்து டாக்கர் ஹப்பில் வந்திருக்கும். ஸோ இது வந்து hub.docker.com. ஸோ இந்த இமேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ இது வந்து இன் கான்டெஸ்ட் டு கிக் ஸ்டார்ட்டில் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன், ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். அதாவது உங்களுடைய பர்டிகுலர் யூசருக்கு ஒரு ரெபாசிட்டரி இருக்கும். ஸோ அந்த ரெபாசிட்டரிஸில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் டாக்கர்ஸ்லேயும். ஸோ டாக்கர்ஸில் வந்து இந்த ஹப் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நாம் வந்து அதை வந்து புல் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ரேஷன்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் அந்த பர்டிகுலர் இமேஜை வந்து புல் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு. ஆக்சுவலாக இந்த நேம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகலைன்னா இமேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வரும். ஸோ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு லினக்ஸ் இமேஜ் மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி ரன் பண்ணணும், ரன் பண்ணால் எப்படி அவுட்புட் வரும், அது மட்டும் இல்லாமல் அதோடைய லைசன்ஸ் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த பர்டிகுலர் ஹப்பில் இந்த இமேஜை வந்து புல் பண்ணியாச்சு. எல்லாம் ஒரு இமேஜுக்கும் ஒரு SHA-256 வந்து இருக்கும் உங்களுடைய லோக்கல் மிஷினில். ஸோ நெக்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அதோடைய டேக் வந்து லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது லேட்டஸ்ட் இமேஜை வந்து புல் பண்ணியிருக்கு. இந்த பர்டிகுலர் இமேஜ் ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இமேஜ்க்கு லேட்டஸ்ட் இமேஜை புல் பண்ணியிருக்கு. ஒரு சில பர்டிகுலர் இமேஜஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு, ஆல்ஃபின், ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேரோ அது வந்து நீங்கள் வந்து புல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் நீங்கள் வந்து புல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரி. ஸோ ஹலோ டாக்கர், ஹலோ ஃப்ரம் டாக்கர், ஜஸ்ட் லைக் ஹலோ வேர்ல்டு எப்படி ப்ரோக்ராமிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் என்ன நடந்திருக்குன்னு ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து இதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டெர்மினலை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாம் வந்து ஒரு சிம்பிள் டாக்கர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டாக்கர் ஹேண்டில்ஸ். ஸோ டாக்கர் உடைய என்னென்ன ஹேண்டில் பண்ண இந்த ஆக்சுவல் டாக்கர் அப்படிங்கிற டூல். ஸோ ஒன்று வந்து பில்டிங் இமேஜஸ். பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜஸை எப்படி ரன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டானால் அதாவது நீங்கள் வந்து டாக்கர் ஹப்புக்கு வந்து உங்களுடைய இமேஜஸ் வந்து புஷ் பண்ணலாம், வேறு யாராச்சும் புல் பண்ணலாம், அதாவது மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் லைக் கிட்ஹப் மாதிரி தான். ஸோ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் வந்து டாக்கர் டீமன்ஸ். ஆக்சுவலாக லினக்ஸ் மிஷினாக இருந்தால் தான் நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன் டாக்கர் டீமன்ஸ் வந்து எங்கே இருக்குது. அதாவது பிஎஸ் கமாண்டில் நீங்கள் வந்து டாக்கரை கிரிப் பண்ணிங்கன்னா டாக்கர் டீமனை வந்து கிளியராக பார்க்க முடியும். ஸோ விண்டோஸில் வந்து மேபி இந்த டாக்கர் டீமன் வந்து ஒரு சர்வீஸாக ரன்னு இருக்கும். ஸோ இந்த டீமன் வந்து என்ன பண்ணோன்னா இங்கே ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறது வந்து டாக்கர் கிளைண்ட். ஆக்சுவலாக இந்த கமாண்ட் வந்து கிளைண்ட். ஸோ இந்த கிளைண்ட் வந்து இந்த டாக்கர் டீமன் வந்து கமாண்ட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அது ஜஸ்ட் லைக் ஒரு ஏபிஐ கால் மாதிரி. ஸோ நாம் என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ ஆக்சுவலாக இந்த டீமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டீமன் தான் எல்லாமே நம்மளுடைய ரிக்வெஸ்ட் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணுது ஆக்ஷனில். ஸோ டாக்கருடைய ஹெல்ப் கமாண்ட் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ டாக்கர் ஹெல்ப் எக்கச்சக்கமான நெஸ்டட் ஹெல்ப் டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது, நெஸ்டட் கமாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ், அதாவது ஒரு இமேஜ் நெட்வொர்க் சர்வீஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட் கமாண்ட்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் நெஸ்டட் கமாண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த இமேஜ்குள்ளே ஒரு நெஸ்டட் ஹெல்ப் கமாண்ட் வந்து இருக்கும். ஸோ டாக்கர் இமேஜ், அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ்குள்ளே என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பில்ட், புல், ப்ரோன், புஷ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நான் வந்து மறுபடியும் செக் பண்ணலாம் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் இமேஜஸ் எல்எஸ் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஹெல்ப் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல். ஸோ ஒரு பர்டிகுலர் கமெண்ட்டுக்கும் நெஸ்டட் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் கோ பஸ்டர் அண்ட் டர் பஸ்டர் இருக்கலாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸோ நாம் வந்து மறுபடியும் டாக்கர் டீமன்ஸ்க்கே வரலாம். ஸோ டாக்கர் டீமன்ஸ். ஸோ டாக்கர் டீமன்ஸ் இங்கே வந்து சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது ஃபஸ்ட் ஒன்று வந்து இமேஜஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இமேஜஸ்னால் ஜஸ்ட் லைக் எப்படி வர்ச்சுவல் மிஷினில் இங்கே எப்படி அட் ரெஸ்ட்டில் இப்போது கரண்ட்லி என்கிட்ட 2 இமேஜஸ் இருக்குது, உபுண்டு அண்ட் காலி. ஸோ டாக்கர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் தான் இருக்குது, அதாவது ஹலோ வேர்ல்டு. ஸோ நான் வந்து அதுக்கு கமெண்ட் வந்து டாக்கர் இமேஜஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுடைய டாக்கரில் என்னென்ன இமேஜஸ் இருக்குது ஸோ அதோடைய அவுட்புட் வந்து வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு லேட்டஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் இமேஜ்க்கும் ஒரு இமேஜ் ஐடி இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜை எப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஹப்பில், டாக்கர் ஹப்பில் 4 months ஆச்சு இதை க்ரியேட் பண்ணி, அதோடைய சைஸ். ஸோ அது வந்து இமேஜஸ். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான திங் வந்து கண்டெய்னர்ஸ். ஸோ கண்டெய்னர்ஸ்க்கும் இமேஜஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கண்டெய்னர் வந்து ஒரு இமேஜோடைய ரன் டைம் ஆப்ஜெக்ட். ஸோ வர்ச்சுவல் மிஷினில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இந்த உபுண்டுவை வந்து நான் வந்து ரன் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த உபுண்டு வந்து லைவாக ரன்னிங்கில் இருக்கும். ஸோ அந்த ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தான் கண்டெய்னர். ஸோ நான் வந்து ஒரு கண்டெய்னர், அதாவது ஹலோ வேர்ல்டை வந்து நான் வந்து ரன் பண்ணேன்னா ஒரு கண்டெய்னர் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த லைவ் ஆப்ஜெக்ட் தான் நாம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸிஸ்டிங் என்டிட்டியை வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்ஸ் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு பர்டிகுலர் டாக்கருக்கு நீங்கள் வந்து வால்யூம்ஸ் வந்து செட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு செக்ஷனும் நான் வந்து ஒரு செக்ஷன் ஒரு பார்ட்டாக வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ நோ வரிஸ். ஸோ டாக்கர் இமேஜஸோடைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நாம் வந்து பார்த்தாச்சு. ஸோ இமேஜஸ் பற்றி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டெய்னர்ஸ் கூட செப்பரேட்டாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து பார்க்கக்கூடியது வந்து டாக்கர் இன்ஜின். ஸோ டாக்கர் இன்ஜினுடைய காம்பனண்ட்ஸ் வந்து சில காம்பனண்ட்ஸ் இருக்குது, விச் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ. ஸோ காம்பனண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து டாக்கர் கிளைண்ட். ஸோ டாக்கர் கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுவல் கமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது தான் ஆக்சுவலாக டாக்கர் கிளைண்ட். நெக்ஸ்ட் வந்து டாக்கர் டீமன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டாக்கர் டீமன் தான் டாக்கர் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து கமாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுதான் டாக்கர் டீமன். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் டி, இன்னொன்று வந்து ரன்சி. ஸோ இது ரெண்டு என்னென்னு நான் வந்து செப்பரேட்டாக அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா நான் இதே வீடியோவில் தான். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஓசிஐ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ இது வந்து ஓப்பன் கண்டெய்னர் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இதை வச்சு நாம் வந்து ஒரு ரன் டைம் அண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறோம் இந்த ஓப்பன் கண்டெய்னர் இனிஷியேட்டிவ் வச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ரன்சியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரன்சி அப்படிங்கிறது ஒரு டூல். ஸோ ஓப்பன் கண்டெய்னர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலை வச்சு ரன்சியை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ரன்சி வந்து என்ன பண்ணோம், ஸோ இந்த ரன்சி தான் கண்டெய்னர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டூல் வந்து ரன்சி டு கிரியேட்டிங் கண்டெய்னர்ஸ். ஸோ அதுக்கு தான் ரன்சி வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் டி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டெய்னர் டி வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ்க்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அதாவது ஸ்டார்ட் டு எண்ட், அதாவது ஜாம்பி, வெயிட்டிங் ஸ்டேட், அது இதுன்னு நான் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் லினக்ஸ் ப்ராசஸ் வீடியோவில். அதே மாதிரி ஒரு கண்டெய்னருக்கு லைஃப் சைக்கிள் இருக்குது. அதாவது ஸ்டார்ட், நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம், இல்லைன்னா பாஸ், டிலீட், என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லைஃப் சைக்கிளெல்லாம் பார்க்கக்கூடிய சப்செக்ஷன் டூல் காம்பனண்ட் வந்து கண்டெய்னர் டி. ஸோ கண்டெய்னர் டி பற்றியும் சொல்லிட்டேன், ரன்ஸையும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் கண்டெய்னர்ஸ். ஸோ இங்கே நான் கிளியராக இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். அதாவது டாக்கர் ரன் ஹலோ வேர்ல்டு. ஸோ இப்படி கொடுத்தப்போ அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னு கிளியராக சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து சிஎல்ஐ மூலிமா, அதாவது டாக்கர் கிளைண்ட்டை வச்சு நாம் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டாக்கர் கிளைண்ட். ஸோ டாக்கர் கிளைண்ட் வந்து சிஎல்ஐ. ஸோ சிஎல்ஐலேருந்து நாம் வந்து இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ ஏபிஐ கால் வந்து டாக்கர் டீமனுக்கு வந்து சென்ட் ஆகும். டாக்கர் டீமன், அதாவது இந்த ரன், அதாவது இந்த ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இமேஜ் வந்து நாம் வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏபிஐ கால் வந்து டாக்கர் டீமனுக்கு ஒரு சிம்பிள் போஸ்ட் ரிக்வெஸ்ட் மாதிரி சென்ட் ஆகும். ஸோ அந்த டாக்கர் டீமன் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு கண்டெய்னர் டியை காண்டாக்ட் பண்ணோம். கண்டெய்னர் டி. ஸோ இந்த கண்டெய்னர் டியை கால் பண்ணி, ஹலோ, நான் வந்து ஒரு புது கண்டெய்னரை க்ரியேட் பண்ணோம், அதாவது நியூ கண்டெய்னர் வேணும். ஸோ இந்த கண்டெய்னர் டி வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஓசிஐ பண்டலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த பண்டல் வந்து ரன் டைம் அண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரன் டைம் அண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, ஒரு டாக்கர் வந்து ஆக்சுவலாக ஒரு சிம்பிள்
ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய ஃபைல் சிஸ்டம், அதாவது ஃபைல்ஸ் ஒரு ஓஎஸ்க்கு தேவையான இப்போது ரூட்டோடைய ஃபைல் சிஸ்டம் எப்படி இருக்குது, /root dev இருக்குது, அது இதுன்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஓசிஐ பண்டல் வந்து ஒரு சிம்பிள் ஃபைல் சிஸ்டம் தான். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டமை எப்படி நாம் வந்து ஒரு ஓஎஸ் லெவலில் ரன் டைமில் நம்ம வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இது தான் ஒரு ஓசிஐ பண்டல்னு சொல்கிறோம். தி காம்பினேஷன் ஆஃப் ரன் டைம் அண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து ஓசிஐ பண்டல்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டெய்னர் டி வந்து அந்த ஓசிஐ பண்டலை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் அந்த ஓசிஐ பண்டல் க்ரியேட் ஆன உடனே ரன்சி வந்து இன் ஸ்கோப்புக்கு வரும். ரன்சி வந்துட்டு கண்டெய்னரை வந்து க்ரியேட் பண்ணோம். கிரியேட்ஸ் கண்டெய்னர், அதாவது இந்த ஓசிஐ பண்டலை வச்சு அந்த பர்டிகுலர் கண்டெய்னரை வந்து க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கண்டெய்னருக்கு என்னென்ன தேவை, ஸோ அதெல்லாமே ஆக்சுவலாக க்ரியேட் ஆகும். அதாவது இந்த கண்டெய்னருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இவ்வளோ சிபியூ வந்து தேவைப்படுது, இந்த நெட்ஒர்க்ஸ் எல்லாம் இவ்வளோ தேவை, அதாவது ரிசோர்ஸஸ், இந்த கண்டெய்னருக்கு என்ன தேவையோ அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அலோகேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டெய்னர் டி வந்து மறுபடியும் இன் ஸ்கோப்புக்கு வந்துட்டு இதுக்கு தேவையான லைஃப் சைக்கிள், அதாவது இந்த கண்டெய்னரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதை வந்து ஒரு சைல்டு ப்ராசஸாக க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த கண்டெய்னர் வந்து ஒரு சைல்டு ப்ராசஸாக ரன்னிங்கில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டெய்னர் வந்து லைஃப்க்கு வந்த உடனே இந்த பர்டிகுலர் ரன்சி வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ரன்சி வந்து எக்ஸிட் ஆன உடனே ப்ராசஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் ஒரு கண்டெய்னர் வந்து லைஃபுக்கு வருது. அதாவது இந்த லைஃப் சைக்கிள் வந்து இப்படி தான் ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு ஏபிஐ கால் வரும். ஏபிஐ கால் வந்து டாக்கர் டீமன் போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் டி வந்து ஒரு நியூ கண்டெய்னர் க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த கண்டெய்னர் வந்து ஓசிஐ பண்டல் வச்சு ரன் டைம் அண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரன்சி வந்து அந்த ஓசிஐ பண்டலை வச்சு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் அலோகேஷன் ஆகும். அப்புறமா கண்டெய்னர் டி வந்து லைஃப்க்கு வந்து அந்த லைஃப் சைக்கிள் ஆரம்பித்து சைல்ட் ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகும் அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரன்சி வந்து எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா கண்டெய்னர் வந்து லைவாக ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ரன்சி வந்து இதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ இப்படி தான் கண்டெய்னருடைய லைஃப் சைக்கிள், அதாவது ப்ராசஸ் வந்து டாக்கருடைய டெக்னாலஜி வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இமேஜஸ் வந்து நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டாக்கர் இமேஜஸ். ஸோ இதை வந்து என்னுடைய நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டாக்கர் இமேஜஸ் எப்படி, டாக்கர் இமேஜஸோடைய கமெண்ட்ஸ், அதாவது டாக்கர் இமேஜஸ் ஹெல்ப் அப்படிங்கிற கமெண்ட் பார்த்துருந்தோம். டாக்கர் இமேஜ் ஹெல்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பில்ட் ஹிஸ்ட்ரி இன்ஸ்பெக்ட் போன். ஸோ இது தான் நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து கண்டெய்னர்ஸ், அதுக்கப்புறம் நெட்ஒர்க்ஸ், வால்யூம்ஸ், இதெல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் லினக்ஸில் எடுக்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக லினக்ஸில் எடுக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வந்து வர்ச்சுவல் மிஷினில் தான் ரன்னிங்கில் இருக்குது உபுண்டு. ஸோ ரொம்ப ஸ்லோ ஆகும்ன்றது காரணத்தால் தான் நான் வந்து விண்டோஸில் வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக லினக்ஸில் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அந்த டாக்கருக்கு தேவையான ரெபாசிட்டரி வந்து நீங்கள் வந்து sources.listல ஆட் பண்ணிக்கிட்டு sudo apt அப்டேட், அப்புறம் sudo apt இன்ஸ்டால் டாக்கர் கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்னு கொடுத்த உடனே அதை வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இல்லைனா நீங்கள் வந்து நான் கொடுத்த சேம் லிங்க் ஹவு டு இன்ஸ்டால் டாக்கர்ஸ் ஆன் லினக்ஸ் ஆர் டெபியன் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்ல டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், காலியில் வேணாலும் இல்லை உபுண்டுல வேணாலும். ஓகே கைஸ், டாக்கர் டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் இன்ட்ரொடக்ஷன், அதாவது கொஞ்சம் கிளியரான மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.